ஹலோ ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சாரி தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸை வரல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னங்க ப்ரோ இன்னும் வீடியோ போடாமல் இருக்கிறீங்க அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் கேட்டீங்க. வரும் தம்பி, ஆனா வராது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. டைம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா போடலன்னு நினைக்கும் போது பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணாதங்காட்டி அதனாலேயும் போட முடியல. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே. நம்ம இப்போ கேரக்டர் ஆர்க்ஸை பற்றின சீரிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்குது, ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். பாசிட்டிவ் சேஞ்ச் ஆர்க்கை பற்றி கேரக்டர் ஆர்க்னா என்ன, அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் மொதல் டைப்பான பாசிட்டிவ் சேஞ்ச் ஆர்க்கை பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதை பார்க்காதீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோவுமே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். போன வீடியோவில் சொல்லியிருக்கணும் பட் சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கேரக்டர் ஆர்க்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்றேன். கேரக்டர் ஆர்க்ங்கிறது ஒன்றுமே இல்லை. படத்தோட ஆரம்பத்தில் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க்கு. அதாவது இன்டர்னல் சேஞ்ச், மனதளவில் வந்து உங்கள் கேரக்டருக்குள்ள வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதுதான் வந்து கேரக்டர் ஆர்க் அப்படிங்களா. கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிறதுல ஒரு 3 வகையான சேஞ்ச் இருக்குது. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி சேஞ்ச். அதாவது முழுசாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் மாறி இருக்கும். இப்படி இருந்த ஒரு கேரக்டர் இப்படி டோட்டலாகவே வேற மாதிரி மாறி இருக்கும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். படத்தோட ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் முடிவுக்கும் டோட்டலாகவே டிஃப்ரெண்டாகவே அந்த கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஃபண்டமெண்டலாகவே முழுசாக மாறி இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி சேஞ்ச் அப்படிங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி சேஞ்ச் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் முடிவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் கிரியேட் ஆயிருக்கும். அவ்வளோதான், பெருசால சேஞ்ச் இருக்காது, கொஞ்சம் சின்னதாக ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும், சின்னதா அவ்வளோதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி சேஞ்ச் அப்படிங்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா டசன்ட் சேஞ்ச், சேஞ்சே ஆகாது கடைசி வரைக்கும். நான் எப்பயுமே சேஞ்ச் ஆக மாட்டேன், நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்பில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது ஒரு கேரக்டருக்குள்ள. மொத்தமாக சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா கம்மியாக சேஞ்ச் ஆகலாம், இல்லை சேஞ்ச் ஆகாமே இருக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது 3 டைப்பு. ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் சேஞ்ச் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நம்ம நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க்கு வருவோம். நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க்குன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் குட்டாக இருந்திருக்கும், நல்லவனாக இருந்திருப்பான். படம் முடியும் போது பேடாக மாறி இருப்பான். அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு நல்லவன் ஒரு நாசமாக போயிருப்பான், அவ்வளோதான். நல்லா இருந்தனா நாசமாயிட்டேன். ஒரு ஹையர் பொசிஷன் இல்லை ஒரு ஹையர் பாயிண்ட் அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து படம் முடியும் போது எல்லாமே இழந்து நடுத்தரவு கூட போயிருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீரம் வந்து ஒரு கோழையாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறவன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கலாம். இப்படியெல்லாம் வந்து நெகட்டிவ் சேஞ்சாக இருக்கு சொல்லலாம். நெகட்டிவ் சேஞ்சாக இருக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிள். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் சேட் எண்டிங் ஸ்டோரியெல்லாம் இருக்குமில்ல. படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேடாக முடிஞ்சிருக்கும் படமே, ஒரு அழுகாட்சியா இல்லை யாரும் இறந்துருக்கலாம் மெயின் கேரக்டரு. ஸோ இந்த மாதிரி சேடாக முடிகிற எல்லா படமே பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சேஞ்சாக இருக்குது அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றா கரப்ட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா கீழே அடிமட்டத்துக்கு போயிருக்கலாம், அது இருக்கிற இடத்துல இருந்து அடிமட்டத்துக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா செத்தே போயிருக்கலாம். ஸோ இந்த விஷயம் தான் இதுக்குள்ள நெகட்டிவ் சேஞ்சாக இருக்குள்ள வந்து இந்த விஷயம் தான். ஒரு சேட் எண்டிங் மூவிஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னால தெரியும் இந்த நெகட்டிவ் சேஞ்சாக வந்து நம்மளால வந்து ஃபைன் பண்ண முடியும். சேட் எண்டிங் படம்ல என்னென்ன இருக்கும்? நாயகன், சேது, மதராசப்பட்டினம், 3, ரமணா, கட்டுறது தமிழ், சிவாஜி, இப்படி எல்லா படமே எடுத்துட்டோம்னா இதெல்லாமே வந்து நெகட்டிவ் சேஞ்சாக இருக்கு அந்த கேட்டகரியில் தான் வந்து விழுகும். சரி, ஓகே. இப்போ நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க்கில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேட் எண்டிங்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகே. இப்போ இந்த நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ள போகலாம். ஆனால் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுக்குமே எக்ஸாக்டாக பொருந்தாது, ஒரு சில படங்களுக்கு எக்ஸாக்டாக பொருந்திருக்குது. ஸோ அந்த பொருந்தின படங்களை வச்சு தான் நான் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே ஃபார்முலாவை நிறைய படத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. நான் பொருந்தின படங்கள்லாம் வச்சு ஒரு உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க்கில் பார்த்தோம்னா மொத்தமாக 3 டைப் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு டிஸ்இல்யூஸ்மெண்ட் ஆர்க், அடுத்தது ஃபால் ஆர்க், அடுத்தது கரப்ஷன் ஆர்க். இந்த 3 ஆர்க் இருக்குது. இந்த 3 ஆர்க் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ள போகலாம். நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க்கில் ஃபர்ஸ்ட்டு டிஸ்இல்யூஸ்மெண்ட் ஆர்க்கை பற்றி பார்த்தலாம். படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை வந்து நம்ம மெயின் கேரக்டருக்கு தெரிய வரும், ப்ரோட்டாகனிஸ்டுக்கு தெரிய வரும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த கேரக்டருக்கு அந்த உண்மை தெரிய வரும்போது அது ஏற்றுக்கும்படியாக இருக்காது, நம்பும்படியாக இருக்காது, ஆனால் ஏற்று தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ராஜிக், அதாவது டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பாசிட்டிவ் சேஞ்ச் ஆர்க் சேம் அதே ஸ்டெப்பில் தான் வருது, அதே லைனப்பில் தான் வருது. கேரக்டர் பிலீவ்ஸ் லை, கேரக்டர் என்கவுண்டர்ஸ் ட்ரூத், கேரக்டர் ஓவர் கம்ஸ் லை பை ஃபைண்டிங் அண்ட் அக்செப்டிங் த ட்ரூத். இங்கே தான் விஷயமே வருது. அந்த பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்கும் இந்த ஒரு ஆர்க்கும் என்ன வித்தியாசப்படுத்துது அப்படிங்கிறது.
த நியூ ட்ரூத் இஸ் ட்ராஜிக் அப்படிங்கிறாங்க. அந்த உண்மை வந்து அப்படி ஏத்துக்கும்படியா இருக்காது, நம்பும்படியா இருக்காது. அதாவது வந்து நம்ம கேரக்டருக்கு நம்மளுக்கு நம்பும்படியா இருக்கும், நம்ம கேரக்டருக்கு வந்து என்னடா இப்படி இது வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருக்கோம், ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே அப்படியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும் நம்ம கேரக்டரை. நீ பண்ணது பாவம் கிடையாது, துரோகம். ஒரு 1000 ஊசி எடுத்து நெஞ்சில குத்துனா எப்படி இருக்கும், அந்த ஒரு பெயின் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நியூ ட்ரூத் இஸ் ட்ராஜிக். சரி, ஓகே, நம்ம ஓவரா பேசாம கதைக்குள்ள வந்துருவோம். இந்த டிஸ்இல்யூஷன்மெண்டா இருக்க ஆடுகளம் படத்தை வச்சு உதாரணத்துக்கு பார்த்துடலாம். இந்த ஆடுகளம் படத்துல இருக்கிற கருப்பு கேரக்டர் வந்து எக்ஸாக்டா இதுக்கு பொருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு அது எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கறத வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரக்டர் பிலீவ்ஸ் லை. ஒரு பொய்யை வந்து நம்ம கேரக்டர் வந்து நம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா இதோட டெஃபினிஷனு, இதோட மீனிங்கு. சரி, ஓகே, இந்த படத்துல கருப்பு வந்து என்ன நம்பிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டைக்காரனை பாத்தீங்கன்னா தன்னோட சொந்த அப்பா மாதிரி நம்பிட்டு இருக்கோம் கருப்பு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கேரக்டர் பிலீவ்ஸ் லை. என்கவுண்டர்ஸ் அ ட்ரூத் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேரக்டர் உண்மையை நோக்கி போகும், இல்லைன்னா நம்ம கேரக்டருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல இருந்து பாத்தீங்களா அது வந்து உண்மைக்கு நெருக்கத்துக்கு கூட்டிட்டு போகும். ஸோ இது அதோட டெஃபினிஷனு. இன்டர்வல் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கருப்பு வந்து பேட்டைக்காரன் வந்து தூக்கி போடு அப்படின்னு சொன்ன சேவலை வந்து வளர்த்திருப்பான், அந்த சேவலை வந்து ஓட்டி விட்டுருவான். இது வந்து பேட்டைக்காரனுக்கு பிடிக்காது, அதனால கருப்புக்கும் பேட்டைக்காரனுக்கும் ஒரு கான்ஃபிளிக் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு வந்து அவன் பேட்டைக்காரன் சொன்னதையும் கேட்காம சண்டைக்கு விடுவான், அது சண்டை விட்டு ஜெயிச்சிருவான் எல்லா சேவலையுமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊரே வந்து அவனை பெருமையே பேச ஆரம்பிச்சிடும். ஆனா இது வந்து நம்ம பேட்டைக்காரனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டைக்காரன் வந்து கருப்பு வந்து போய் பணத்தை வந்து அவன்கிட்ட போய் கொடுப்பான், பட் பேட்டைக்காரன் வாங்க மாட்டான். பட் இருந்தாலும் ஒரு சூழ்ச்சி பண்ணுவான் பேட்டைக்காரன், பணத்தை வாங்குறது மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுவான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா துரைக்கும் கருப்புக்கும் சண்டையை மூட்டி விடுவான். துரையோட சேவல்ல கொண்டு போட்டு கருப்பு மேல பழி தூக்கி போட்டுருவான். ஹீரோயின்ட்ட வந்து கருப்பு பத்தி தப்பா சொல்லி வச்சிருவான் பேட்டைக்காரன். இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கருப்புக்கு அகென்ஸ்டா பண்ணுவான். இப்படி ஒரு சூழ்ச்சியை வந்து பேட்டைக்காரன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து கருப்புக்கு தெரியவே தெரியாது. இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு வந்து உண்மைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகுது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கேரக்டர் என்கவுண்டர்ஸ் அ ட்ரூத் அப்படிங்கலாம். அடுத்தது வந்து தேர்ட் பாயிண்ட், கேரக்டர் ஓவர் கம்ஸ் லை பை ஃபைண்டிங் அண்ட் அக்செப்டிங் த ட்ரூத். உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவான், ஆனா அந்த உண்மைங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசை போட்டு குத்துற அளவுக்கு இருக்கும். ஸோ அதான் வந்து ட்ராஜிக் அப்படிங்கிறாங்க. துரையோட சேவல்ல வந்து கருப்பு தான் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு துரை வந்து கருப்பு மேல பயங்கர வெறியில் இருப்பான். பட் கருப்பு கொல்லல அப்படிங்கிறதுனால கருப்பு போய் சமாதான பேசுறதுக்காக துரை வீட்டுக்கு போவான். பட் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா பேட்டைக்காரன் வந்து கருப்பு கையில வந்து ஒரு கத்தி கொடுத்து வந்துட்டுருவான், சேஃப்டி கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்க போய் இதை வந்து போன் பண்ணி அங்க இவன்ட்ட சொல்லிடுவான், துரைக்கட்ட. யாரு? பேட்டைக்காரன் வந்து துரைக்கட்ட சொல்லிடுவான். துரை எப்படியே உஷாரா இருந்துக்குவான், இந்த மாதிரி கருப்பு வந்து கத்தி எடுத்துட்டு வரான் அப்படிங்கிறது. ஆனா கருப்பு வந்து அவனை கொல்லணுங்கிறதுக்காக எடுத்துட்டு வரல, சமாதான பேசுறதுக்காக போறான். ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆல்ரெடி வந்து கத்தி எடுத்து வரான் அப்படிங்கிறதுனால துரை வந்து கருப்பு வந்து அடிச்சு இது மாதிரி ஒரே சண்டையா போயிடும். சண்டையா போகும்போது சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா துரை வந்து சொல்லுவான், என்ன குத்துறதுக்கு கத்தி எடுத்துட்டு ஏன் வீட்டு படியேறியா அப்படின்னு சொல்லி கருப்பு கிட்ட வந்து சொல்லுவான் துரை. அப்போ வந்து ரியலைஸ் பண்றான் கருப்பு, எப்படி நான் கத்தி எடுத்துட்டு வர்றது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அப்பதான் வந்து அவனுக்கு தெரிஞ்சுக்கிறான் இதெல்லாம் வந்து பேட்டைக்காரன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்புறம் உடனே பேட்டைக்காரன் வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி இவன் பணத்தை எல்லாம் வந்து பேட்டைக்காரன் தான் வச்சிருக்கான், அதுவும் தெரிய வருது. எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வருது. இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த நியூ ட்ரூத் வந்து ரொம்ப டிராஜிக்கா இருக்குது பாத்தீங்களா. இதுதான் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆர்க் அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு புரியுதல? இதே இந்த டிசப்பாயின்மெண்ட் ஆர்க்லயே உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு படம் தெரிஞ்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் ஃபால் ஆர்க். ஃபால் ஆர்க் பேர்லயே இருக்குது பாருங்க, ஃபால் ஆர்க், மேல இருந்து கீழே விழுவுறது தான் ஃபால் ஆர்க். ஃபால் ஆர்க்கு ஒரு பெஸ்டான உதாரணத்தை எடுத்துட்டோம்னா நாயகன் படத்தை எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இந்த நாயகன் படத்துல எப்படி வந்து நம்ம கேரக்டர் வந்து மாறுது அப்படிங்கிறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட், கேரக்டர் பிலீவ்ஸ் லை, clings to the lie, rejects the new truth, believes stronger or worse lie அப்படிங்களா. மொத்தமா இந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்கு வருது. கேரக்டர் பிலீவ்ஸ் லை அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாயக்கர் கேரக்டர் வந்து 4 பேருக்கு நல்லதுன்னா இங்க எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து பிலீவ் பண்ணிருக்குது பயங்கரமா. ஸோ இதை பாத்தீங்கன்னா பிலீவ்ஸ் லை. அடுத்தது clings to the lie, அந்த லையை வந்து கிளிங் பண்ணிக்குது, பிடிச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். 4 பேருக்கு நல்லதுன்னா இங்க எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜி படியே பாத்தீங்கன்னா அவனோட சைடில் இருக்கும். பாத்தீங்கன்னா மக்களுக்காக வந்து போய் எல்லாத்தையும் அந்த சேட்டு கும்பல் அடிப்பான், அதுக்காக அவங்களுக்காக பிசினஸ் பண்ணுவான், இல்லீகல் பிசினஸ் பண்ணி காசு சம்பாதிப்பான். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்காக அவன் வந்து ப்ரூட்டலா வந்து வேற மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவான். ரிஜெக்ட் த ட்ரூத். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நாயக்கர் பொண்ணு வந்து இந்த மாதிரி நாயக்கரோட ஆளுகள் வந்து ஒருத்தனை வந்து கொலை பண்றதுக்காக போயிருப்பாங்க. அந்த கொலை பண்றதையும் பாத்துருவா. அதுக்கப்புறம் வந்து நாயகர்கிட்ட வந்து கேட்பா, இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் தண்டிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு நீங்க யாரு, நீங்க பண்றது தப்புனே தெரியலையா அப்படின்னு. அதுக்கு நம்ம நாயக்கர் வந்து அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா தலையாட்டுவாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா இங்க பொண்ணு வந்து ஒரு உண்மையை சொல்லியுமே அந்த உண்மையை வந்து ரிஜெக்ட் பண்றது பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் த ட்ரூத் அப்படிங்களா. அடுத்தது வந்து கேரக்டர் பிலீவ்ஸ் ஸ்ட்ராங்கர் ஆர் ஒர்ஸ் லை அப்படிங்களா. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மகள் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க,
அப்புறம் பையன் வந்து செத்து போயிருப்பான். அப்புறம் போலீஸ் வந்து தேடிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா போலீஸ்கிட்ட மாட்டாம அங்கேயும் இங்கேயும் அப்படியே தப்பிச்சுட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா மக்கள் எல்லாம் வந்து போலீஸ்காரங்க வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால பார்த்தோம்னா அப்ரூவர் ஆயிடுவாரு. அப்ரூவர் ஆயிட்டு போதிய ஆதாரம் இல்லாதங்காட்டி விடுவிச்சிருவாங்க. இப்படி விடுவிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கோர்ட் வாசல்லையே பார்த்தோம்னா ஒரு பைத்தியக்கார வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்து நாயக்கரை வந்து சுட்டு கொண்டுருவான். நாயக்கர் அப்படியே விழுந்துருவாரு, செத்துருவாரு. இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். என்னன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பேரனுக்கும் தாத்தாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் போகும். அதுல பேரை வந்து கேட்பான். என்ன கேட்பான்? நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்னு. நாயக்கர் தெரியலையப்பா அப்படிம்பாரு. தெரியலையப்பா. ஸோ இதுல கூட பார்த்தோம்னா இப்போ கூட பார்த்தோம்னா நம்ம கேரக்டருக்கு வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா செத்தே போயிருது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆர்க். நீங்க பார்த்த படங்கள்ல ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து இந்த ஆர்க்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேர்டு கரப்ஷன் ஆர்க். பேர்ல இருக்கு பாத்தீங்களா, கரப்ஷன். அப்படியே கரப்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஜிகர்தண்டா படத்துல இருந்து கார்த்திக் கேரக்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் சீஸ் த ட்ரூத். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வித்தியாசப்படுது. முதல்லயே பாத்தீங்கன்னா நம்ம கதாபாத்திரத்துக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். என்ன உண்மைனா கார்த்திக் வந்து சென்னையில இருந்து மதுரைக்கு வந்து சேதுங்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணி கதை எழுதி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். பட் இங்க வந்து ஆல்ரெடி ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும். என்னன்னா சேது வந்து இது மாதிரியே ஆல்ரெடி வந்து அவனை வந்து ஃபாலோ பண்ணி எழுதினவனே வந்து இது மாதிரி கொண்டுட்டான், தீ வச்சு எரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி, உயிரோட தீ வச்சு எரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சதுமே வந்து அவன் வந்து இங்க வரான். இதான் பாத்தீங்கன்னா சீஸ் த ட்ரூத். ஓகேங்களா? அடுத்து வந்து ரிஜெக்ட் த ட்ரூத். ஒரு கட்டத்துல சேது கிட்ட மாட்டிக்குவான் கார்த்தி. மாட்டினதுக்கு அப்புறம் சேது வச்சு ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஒரு காமெடி படம் எடுத்து வச்சிருவான். ஒரு பெரிய கேங்ஸ்டரான சேது வச்சு இந்த மாதிரி காமெடி படம் எடுத்து வச்சா அவன் சும்மா விடுவானா? கொன்ற மாட்டான். அது தெரிஞ்சுமே பார்த்தோம்னா இப்போ வந்து கார்த்தி வந்து அவனை வச்சு ஒரு காமெடி படம் எடுத்து வைக்கிறான். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் த ட்ரூத் அப்படிங்களாம். எம்ப்ரேஸ், அக்செப்ட் அண்ட் ஹோல்ட் எ லை. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த மாதிரி சேது வச்சு ஒரு காமெடி படம் எடுத்து வச்சுறான்ல, இப்போ சேது சும்மா விடுவானா? விடமாட்டான். அவன் வந்து சேது வந்து கார்த்தியை வந்து கொல்றதுக்காக வெறி கொண்டு அழைச்சிட்டு இருக்கிறான். கார்த்தி வந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பான் சேதுக்கு பயந்துட்டு. ஒரு இடத்துல வந்து கார்த்தி ரியலைஸ் பண்றான், நம்ம ஏன் ஓடி ஒழியணும், நான் எப்படி பார்த்தா அவன் தான் நம்மளை பார்த்து ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் எடுக்கிறான். ஸோ அப்போதான் பார்த்தோன்னா துப்பாக்கியெல்லாம் கையில் எடுத்துட்டு சேது பார்த்தா போட்டலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவான். ஸோ அதுக்கப்புறம் போவான், சேது கட்டி மாட்டுவான். பட் சேது வந்து அவனை மன்னிச்சு விட்டுறங்காட்டி இவனு வந்துடுவான். இப்போ இங்கே தான் வந்து முழுசா சந்திரமுகியாக மாறுறான். எங்க அப்படின்னா கார்த்தி வந்து விஜய் சேதுபதி கிட்ட கதை சொல்ல போவார். அங்கே சொல்ல போகும்போது பார்த்தோம்னா விஜய் சேதுபதி வந்து இது மாதிரி ஒரு வருஷத்தில் பண்ணுறேன், 2 வருஷத்தில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணுவார். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கலாம். விஜய் சேதுபதி வந்து இது மாதிரிலாம் படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக தட்டி கழிக்கும் போது அப்படியே கார்த்தியோட பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சேதுவோட கேங் எல்லாரும் வந்து அப்படியே நிற்பாங்க, அப்படியே பயங்கர பிஜிஎம்ல போட்டு. அப்போதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் இப்போ சேது வந்து கேங்ஸ்டர் ஃபிலிம் மேக்கர் ஆகிட்டான் அப்படின்னு. இப்போ பார்த்தோன்னா கார்த்தி வந்து முழுசா டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். இப்போ பார்த்தோன்னா கார்த்தி வந்து முழுசா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டான். ஒரு ஃபிலிம் மேக்கராக இருந்தவன் இப்போ வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மேக்கராக மாறிட்டான். இதுதான் பார்த்தோம்னா கரப்ஷனா இருக்கு. இந்த படத்துக்கு இன்னொரு உதாரணம் கூட பார்த்தோம்னா சிவாஜி படத்துக்கு கூட எடுத்துட்டோம்னா முதல்ல அப்படிதான் முடியல படத்தோட ஆரம்பத்துல நேர்மையான வழியில தான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் படம் முடியும் போது பார்த்தோம்னா டோட்டலா அந்த சிங்கப்பாதையை தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் அடி உதச்சு வேற மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். இதை கூட இந்த கேட்டகரியில் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த கரப்ஷன் ஆர்க்கு வந்து ஒரு உதாரணம் நல்லா பார்த்தோம். நீங்க பார்த்த படங்கள் இருந்து ஏதாவது வந்து இந்த ஆர்க்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க்கை பத்தி பார்த்தோம். சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நான் பிலீவ் பண்றேன். நம்ம வந்து கேரக்டர் ஆர்க்ஸ் பத்தின சீரிஸ் பார்த்துக்கிறோம். மொதல் வீடியோ பாசிட்டிவ் சேஞ்ச் ஆர்க் பார்த்தோம். இதுல வந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க் பார்க்குறோம். அடுத்து வந்து பிளாட் ஆர்க் பார்க்க போறோம். சரி, ஓகே. ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு யாராவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் இட். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.